ईश्वर अनुग्रहात् एव पुंसाम् अद्वैत वासना महद्भय परित्राणात् द्विप्राणा उपजायते. It is God's grace alone which gives rise to give wise men the desire to realize non-dual Brahman. என்னது? It is ஈஸ்வர அனுகிரகாத் ஏவ, அது மட்டும்தான். அப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு இறைவன் திருவருளாலே மட்டும்தான் கிடைச்சிட்டு இல்லையோ? என்னையோல அடுத்தது, thus they are set free from great fear. மகத் பயம், சாதாரண பயம் கொண்டு நிறைய இருக்குது. அந்த மரண பயம், அடுத்த பிறவி பயம், என்னெல்லாம் இல்லை, நரகத்துக்கு பயம் கொண்டு தொடங்கிட்டா கீழே என்ன புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர். இதெல்லாம் ஜோக்கு இல்லைம்மா. நீங்கள் எவ்வளோ லைட்டாக எடுக்கிறீங்க தெரியுமா? எனக்கு உடம்புலாம் துடிக்கும். நான் திரும்ப ஏன் சுகன்யம்மா சொல்கிறேன்டா, துருவசாமி சொன்னார், சுவாமிஜி ஐ ஷடர் வென் ஐ திங்க் அபவுட் நெக்ஸ்ட் பர்த். அவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் வெதர் யூ ஆர் போர்ன். வெரி பியூட்டிஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை தான் நான் சொல்லிக்கொண்டு எவ்வளோ நேரம் இல்லை. எம்மான் முருகன் இரவான் பிறவான் என்ன பிறவாகி, மற்ற பாட்டு என்ன, இரவாமல் பிறவாமல் இணையால் சத்குருவாகி. இதுதான் சத்தியம். ஆனால் நீ இருக்கிற இடத்துல அவ்வளோ பிரெயின் வாஷிங் நடந்திருக்கு. அதால் இது நெக்ஸ்ட் இம்பாசிபிள், ஆனால் பாசிபிள். அதான் ஒபீடியன்ஸ் ஆஃப் குரு வித்தவுட் கொஸ்டின். ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட். அதனுடைய உண்ட வேலை இதெல்லாம் ஒரு தடையும் உண்மையில் உதவி. இப்போ ரமண உதாரணம், அவர் ரிட்டையர் ஆகிப்போட்டோன்னா சாதனை செய்யப்படும். நான் சொன்னோம், உன்னால் சாதனை செய்ய முடியாது, நீ வந்து தூங்கி கொண்டிருப்பாய் நினைப்பான்னு சொன்னான். ஏன்? அதானே அது. நான் ஒரு வரேன் சுவாமி கிருஷ்ணா இஞ்சி மகாராஜ் என்னோட அவங்களுக்கு அவ்வளோ சேவை செய்து அன்பு. ஒரு நாள் இல்லை சுவாமி கிருஷ்ணா இங்கே காணலை. இந்த மணியன் தட்டு தனியாக வந்து அவர் குறுக்கு வழியை எடுத்து, எனக்கு தெரியும் அவர் எங்கே போயிருப்பார். அது ஆசிரமத்து பின்னால் ரோட்டு உண்டு. அந்த என்ன ரோட்டில் என்ன ஒற்றடி பாதை. அப்போ நான் பார்த்தேன், சிலிப்பருங்க அது தூக்கிட்டு வந்துட்டேன் ரோட்டு. பையா காமி ஐ டோன்ட் வாண்ட். ஓகே. அப்போ 2 பேரும் போய்க்கிட்டு நான் தெரிந்தேன். இங்கே பாருங்க, 2 பேர்ட்ஸ் கதைக்கிறாங்க இல்லையா? இஃப் யூ டூ திஸ், அது சொல்கிற யம நியம ஆசன பிராண பிரத்யாகார தாரண சமா அது கிரியா யோகம், இதை செய்தால் இந்த பறவைகள் காய்க்கிறன்னு விளங்கும். அது சொல்லி கொண்டு போகிறேன். உடனே அந்த வழியால் ஒரு சின்ன பையன், சின்ன சைக்கிள் நான் பார்த்தேன், அவர் இப்படி தான் நிற்பார். பார்த்துக்கொண்டு இப்போ நான் ஸ்பீடி ஜாய் என்று சொல்லி போட்டு இந்த கர்மயோகத்தை உங்களோட வேலையை அந்த இடத்துல அவர் பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த சைக்கிள் அந்த அரேஞ்சு கூட இல்லை, அரேஞ்சு கூட குறையுது. அந்த சின்ன சைக்கிளில் ஒரு 1/2 inch இருக்கலாம், அதான் படுகிறது இல்லை ரோட்டில் இல்லை. ஆனால் அந்த சைக்கிளோடு அந்த பையன் மேலே இருக்கிறான் எல்லாம் நடக்குது. சரி, அவர் என்ன சொன்னாருண்டா, திஸ் இஸ் கர்மயோகா. வேன் ரமணன் சொன்ன ரிட்டையர் பண்ணாண்டேன்னு சொன்னேன்டா. இல்லை இன்னும் இப்போ நீங்கள்லாம் உண்மையிலேயே அந்த இந்த சாதனை செய்கிறதுக்கு அற்புதமானதுன்ற வேலை, இந்த ஃபீல்ட் ஆஃப் யுவர் ஒர்க் பிளேஸ். அவனையும் நினைச்சு பாரு. இப்போ நிப்பாட்டினா அதுக்கு ஸ்டாண்டு வைக்கணும், அதை பிடிச்சி பண்ணிக்கணும். சில வேளை நீங்கள் ஸ்டாண்டை விட்டு நான் ஓடி பார்த்துருக்கேன், கையை இப்படி வச்சுட்டு ஓடலாம், ஓடும். அப்போ நீங்கள் ஐயோ வேலை தடையத்துக்கு பதிலாக உண்மையிலே நல்லா யோசிப்பாங்க. தாமசம் இருக்க முடியாது, ராஜசம் தான் இருக்குது. ராஜசத்துக்கு அடுத்தது சாத்தியம். அப்போ நீ இந்த கர்மங்களை நீ முறைப்படி இந்த டெடிக்கேஷனோட சிவார்ப்பணனை செய்ய என்ன நடக்கும்? இந்த ராஜசம் சாத்தியமாக மாறும். அதுதான் ஃப்ளோன்னா இந்த ஃப்ளோ இல்லை, இந்த காரியங்கள் என்ன சூன்யம், காரியம் நடந்து கொண்டே இருக்கும். என்ன உனக்கு ஒரு களைப்பும் இருக்காது, ஒரு டென்ஷனும் இருக்காது, பயமும் இருக்காது, கவலையும் இருக்காது, காரியங்கள் நடந்துகிட்ருக்கணும். அப்படியே பார்த்தேன். இந்த ராமேஸ்வரம் போய் பாருங்கம்மா, அவ்வளோ வேலை செய்கிறேன், எங்களோட துறவியில் அவ்வளோ வேலை செய்கிறேன். ஆனால் ஒன்று ஏன் ஃப்ளோ. அப்போ நீ அதில் அந்த அட்யூன்மெண்ட் அதோட நீ உண்டாயிட்டாய், காரியம் நடந்துகிட்ருக்கு.
இப்போ அம்மா பார்த்தா வெங்காயம் வெட்டுவா, கத்தி எடுவா, பண்ணுவா, காய்ச்சி கொண்டுருப்பா, அதுன்னுவா, எல்லாம் நடக்குது. அப்போ அப்படி நடக்கும் உங்களுக்கு. இப்போ ஏன் நடக்கலைன்னு சொன்னால் இந்த அறிவு இல்லை முதலாவது, ரெண்டாவது நீங்கள் ரிப்பீட் பண்ணலை. இப்போ நீ செய்து பாருங்க, நான் சொல்கிறது அப்படியே கொப்பி அடித்து ஜஸ்ட் ஒரு 40 days எவ்வளோண்ணா, மினிமம் 40 days இப்படி கான்சன்ட்ரேட் நீ செய்து கொண்டு வரேன்டா அந்த ஃப்ளோ ஸ்டேட் வந்துடும். இந்த காரியம் போகும், நீ மெடிடேட் ஸ்டேட்டில் இருப்பாய். எஸ் 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 நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அடிச்சு கொண்டு எனக்கு அதிசயமாக இருந்தது. என்ன ஒரு தவறு நடக்கவே இல்லை. ஆனால் எம்பெருமாண்ட திருநாமம் நடந்தா அவர் தியானம் பண்ணால் நான் சொன்னோம். ஏன் பயிற்சி, அதுதான் அபியாச வைராக்கியம். வைராக்கியம் இம்பார்ட்டன் என்னென்னா மற்ற கொஞ்சம் இருந்தேன்னா இருக்காது. இந்த அபியாசம் செய்து கொண்டு அதை என் பெருமான திருவடிக்கு நான் சமர்ப்பணம், அவ்வளோ ஒன்று இல்லை. சிம்பிள். என்ன நடக்கும்? அப்சல்யூட்லி பாசிபிள். நம்ம பார்வதி சொல்ல